எந்த அளவுக்கு விரக்தியில இருந்தா ஒரு முடிவை எடுத்திருக்கோம் அப்படின்றதுக்கு வந்து ரித்தன்யாவோட சூசைடு வந்து சொல்லவே முடியலங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவினாசியில ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு போயிருக்காங்க காலையில. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இந்த முடிவை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வர வழியில எங்கன்னா சேயூர் அப்படின்ற பகுதியில் காரை நிறுத்திட்டு இருக்காங்க. நிறுத்திட்டு தென்னை மரத்துக்கு வைக்கக்கூடிய பூச்சி மருந்து அதை வந்து வாங்கி கார்லயே குடிச்சிட்டு இறந்துட்டு இருக்காங்க. இது கேட்கும் போது எப்படி இருக்குன்னா, இந்த பழங்காலத்துல படம்லாம் எடுப்பாங்கல்ல, படத்துல வந்து இந்த மாதிரி வரதட்சணை கொடுமை தாங்க முடியாமல் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் வந்து படத்துல தான் நான் பார்த்துருக்கேன். ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த யங் ஜெனரேஷன், மாடர்ன் சிவிலைஸ்டு ஜெனரேஷன் அப்படின்னு நம்மள மாறு தட்டிக்கிட்டு பேசுறோம் பார்த்தீங்களா, அவங்க கிட்டயே இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலம். ரித்தன்யாவோட ஆடியோஸ் எதுக்கு வந்து அவங்க இதை சென்ட் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா கூடன்னா, சமுதாயத்தில் அவங்க அப்பா வந்து தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கக்கூடாது, ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது உன் பொண்ணு அது இதுன்னு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய மாற்றி மாற்றி பேசுகிற உலகம் தாங்க இது. ஒரே ஒரு விஷயம் நம்ம கன்ஃபர்மேஷனே இல்லைன்னு வச்சுங்க, வேற மாதிரி ஜோடிச்சு அவங்கள பற்றி அசிங்கமாக கூட பேச வந்து நம்ம பண்ணுவோம். இதில் வந்து நான் விளக்கலை, நீங்கள் விளக்கலை, எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி உலகத்துல இருந்து இந்த சொசைட்டில இருந்து அவங்க வந்து விடைபெற்று போகும்போது கண்டினியூஸா நிறைய வாட்ஸ்அப் ஆடியோஸை நீங்க அவமானப்படக்கூடாது, இதெல்லாம் நீங்க போலீஸ் கிட்ட போட்டு காட்டுங்க, வெளியில கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க.